ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைய வீடியோவில் 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம், புதிய தமிழ் புத்தகம், அதில் இருக்கிற 7வது இயல் பகுதியிலிருந்து லைன் பை லைன் கொஷின் பார்க்க போகிறோம். பாட்டு, உரைநடை, மொழித்திறன் பயிற்சி, இலக்கணம் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். கூடுதலாக ஒவ்வொன்றுக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷின் அதையும் பார்க்க போகிறோங்க. கம்ப்ளீட்டாக லைன் பை லைன் கொஷினாக பார்க்க போகிறோம். இதே மாதிரி மற்ற இயலுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. இந்த வீடியோவை பாருங்கள். பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அந்த வீடியோக்களையும் பார்த்துருங்க. சரி, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற தலைப்பு, ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க, பாரதம் அன்றைய நாற்றாங்கால். இந்த பாட்டிலேருந்து கேள்விகளை பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். தெய்வ வள்ளுவன் நெய்த திருக்குறள் தான் தேசம் உடுத்திய நூலாடை என திருக்குறளை பாடியவர் யார்? தெய்வ வள்ளுவன் நெய்த திருக்குறள் தான் தேசம் உடுத்திய நூலாடை என்று பாடியவர் தாராபாரதி. தாராபாரதி. அடுத்த வினா, சொல் பொருள் பொருத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்துக. விடை, சமர் என்றால் போர், களம் என்றால் கப்பல், கழனி என்றால் வயல், ஆழி என்றால் கடல். அடுத்த வினா பாருங்க. சரியான கூற்றுகளை ஆராய்க. தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். கலை ஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் முதலானவை இவர் இயற்றிய நூல்களாகும். இதில் சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரி, 3வது பாயிண்ட்டு சரி, 2வது பாயிண்டில் தவறு இருக்குது. இவரை கலை ஞாயிறுன்னு சொல்ல மாட்டாங்க, கவி ஞாயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. கவி ஞாயிறு என்பதுதான் சரி. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வியை கேட்குறேன், பதிலாக கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. கலை ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யாருங்க? கவி ஞாயிறு தாராபாரதி, கலை ஞாயிறு யார்? கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 3 சரி. அடுத்த வினா, பாரதம் அன்றைய நாற்றாங்கால் என்ற பாடல் இடம்பெற்ற நூல் என்ன? பாரதம் அன்றைய நாற்றாங்கால், இந்த பாடல் இடம்பெற்ற நூல் என்ன? தாராபாரதியின் கவிதைகள். தாராபாரதியின் கவிதைகள். அடுத்து நாம் பார்க்க போகிறது இந்த பாடலுக்கு பின்னாடி இருக்கிற புத்தக வினாவிடைகள். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எது? தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எது? திருக்குறள் தான் சொல்லியிருப்பார், திருக்குறள். அடுத்த வினா, காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் எது? காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரி கரை. காவிரி கரை. அடுத்த வினா, கலைக்கூடமாக காட்சி தருவது எது? கலைக்கூடமாக காட்சி தருவது எது? சிற்பக்கூடம். கலைக்கூடமாக காட்சியளிப்பது சிற்பக்கூடம். அடுத்த வினா, நூலாடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? நூலாடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நூல் கூட்டல் ஆடை, நூலாடை. அடுத்த வினா, எதிர்கூட்டல் ஒழிக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? எதிர்கூட்டல் ஒழிக்க, எதிரொலிக்க, எதிரொலிக்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது உரைநடைங்க. தமிழ்நாட்டில் காந்தி அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. கேள்விகளை பார்க்கலாம். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 1919 டிசம்பர் மாதம் காந்தியடிகள் சென்னைக்கு வந்தார். ஆங்கில அரசு ரவுலட் சட்டம் என்னும் கடுமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருந்தது. ரவுலட் சட்டம் எதிர்ப்பு பற்றிய கூட்டம் ராஜாஜியின் வீட்டில் நடைபெற்றது. இதில் சரின்னு பார்த்தீங்கன்னா 2வது பாயிண்ட்டும் 3வது பாயிண்ட்டும் சரி. முதல் பாயிண்டில் தப்பு இருக்குது. 1919 வருஷம் கரெக்டு தான், ஆனால் மாதம் தப்பாக இருக்குது. டிசம்பர் கிடையாது, பிப்ரவரி மாதம். பிப்ரவரி மாதம் தான் வந்திருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 2ம் 3ம் சரி. அடுத்த வினா, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 1921 செப்டம்பரில் காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு வந்தார். அப்பொழுது பேருந்தில் மதுரைக்கு சென்றார். அப்போதிலிருந்து அவரது உடையில் மாற்றம் ஏற்பட்டது. இதில் சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் பாயிண்ட்டு சரி, 3வது பாயிண்ட்டு சரி, 2வது பாயிண்டில் தவறு இருக்குது. அவர் போனது பேருந்து கிடையாது, புகைவண்டி, அதாவது ரயிலில் தான் பயணம் பண்ணியிருப்பார். அப்போ விடை 1, 3 சரி. அடுத்த வினா, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தமிழ் மொழியை கற்க தொடங்கியதாக கூறியுள்ளார். ஜியு போப் எழுதிய தமிழ் கலைக்களஞ்சியம் தம்மை கவர்ந்ததாக குறிப்பிட்டு உள்ளார். திருக்குறள் அவரை பெரிதும் கவர்ந்த நூலாகும்.
இதில் சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் பாயிண்ட்டும் சரி, 3வது பாயிண்ட்டும் சரி, 2வது பாயிண்டில் தவறு இருக்குது. ஜியு போப் எழுதியது தமிழ் கலைக்களஞ்சியம் கிடையாது, தமிழ் கையேடு. தமிழ் கையேடு அப்படின்னு வரணும். அப்போ விடை 1, 3 மட்டும் சரி. அடுத்த வினா, கீழ்க்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 1937இல் சென்னையில் இலக்கிய மாநாடு ஒன்று நடைபெற்றது. காந்தியடிகள் வரவேற்பு குழுவுடைய தலைவராக இருந்தார். உவே சாமிநாதர் தலைமை வகித்தார். காந்தியடிகள் இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று உவே சாமிநாதரை கூறினார். இதில் சரின்னு பார்த்தீங்கன்னா முதல் பாயிண்ட் சரி, 4வது பாயிண்ட் சரி, 2வது பாயிண்ட்டும் 3வது பாயிண்ட்டும் தவறு. காந்தி தான் தலைமை வகிச்சிருப்பார். உவே சாமிநாதர் வரவேற்பு குழுவுடைய தலைவராக இருந்திருப்பாங்க. இரண்டும் மாறி வந்திருக்கு. இரண்டுமே மாறி வந்திருக்கு. அப்போ 1, 4 மட்டும் சரி. அடுத்து நாம் பார்க்க போகிறது இந்த உரைநடைக்கு பின்னாடி இருக்கிற புத்தக வினாவிடைகள். காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது? காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை. காந்தியடிகள் யாருடைய அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார்? காந்தியடிகள் உவே சாமிநாதருடைய அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என விரும்பினார். அடுத்த வினா பொறுத்துக. இலக்கிய மாநாடு சென்னையில் நடைபெற்றது. தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார். குற்றாலம் என்பது அருவி. தமிழ் கையேடு நூலை எழுதியவர் ஜியு போப். அடுத்து நாம் பார்க்க போகிறது வேலு நாச்சியார் அவங்கள பற்றி விரிவானம் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து ஹெட்டிங் நான் போட மறந்துட்டேன், பரவாயில்ல பார்த்துக்கோங்க. கேள்வியை பாருங்கள். வேலு நாச்சியார் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்துவின் ஒரே மகள். தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, அரபு ஆகிய மொழிகளை கற்றார். சிலம்பம், குதிரையேற்றம், வாட்போர், விற்பயிற்சி ஆகியவற்றை முறையாக கற்றுக்கொண்டார். இந்த சரியானது முதல் பாயிண்ட்டும் 3ம் சரி, 2ல் தவறு இருக்குது. இவர் அரபை கற்றுக்கல. இவர் கற்றுக்கொண்ட மொழி உருது அப்படின்னு வந்திருக்கணும், உருது. அப்போ 1ம் 3ம் சரி. அடுத்த வினா, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை வேலுநாச்சியார் மணந்தார். சிவகங்கை போரில் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயரால் நயவஞ்சகமாக கொல்லப்பட்டார். வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்க திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார். இதில் முதல் பாயிண்ட்டும் 3வது பாயிண்ட்டும் சரி, 2வது பாயிண்டில் தவறு இருக்குது. முத்துவடுகநாதர் எங்கு இறந்திருப்பார்னா காளையார் கோவில் போர். காளையார் கோவில் போர். காளையார் கோவில் போர் அந்த போரில் தான் இறந்திருப்பாங்க. அப்போ விடை 1ம் 3ம் சரி. அடுத்த வினா, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. வேல்நாச்சியாரின் அமைச்சர் தாண்டவராயர். வேல்நாச்சியாருடைய தளபதி சின்ன மருது பெரிய மருது. வேல்நாச்சியாரின் பெண்கள் படைப்பிரிவு தளபதி உடையாள். இதில் சரியானது முதல் பாயிண்ட்டும் 2வது பாயிண்ட்டும் சரி, 3வது பாயிண்ட் தவறு. வேல்நாச்சியாருடைய பெண்கள் படைப்பிரிவுக்கு தளபதி உடையாள் கிடையாது, குயிலி. குயிலி அப்படின்னு வந்திருக்கணும். அப்போ விடை 1ம் 2ம் சரி. அடுத்த வினா, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று, வேல்நாச்சியாருக்கு திப்பு சுல்தான் 5000 குதிரைப்படை வீரர்களை அனுப்பினார். காரணம், வேலுநாச்சியார் திப்பு சுல்தானிடம் உருது மொழியில் உதவி கோரினார். இதில் விடைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷன் தப்பாக இருக்குங்க. 2ம் தவறு என்பது சரி. 2மே தவறு தான். ஏன் தவறு? திப்பு சுல்தான் வரவே மாட்டார். திப்பு சுல்தானுடைய அப்பா ஐதர் அலி அவர் தான் உதவி பண்ணியிருப்பார். அவர்கிட்ட தான் வேலுநாச்சியார் உருது மொழியில் பேசியிருப்பாங்க. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தா 2மே தவறு. அடுத்த வினா, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. வேலுநாச்சியார் முதலில் காளையார் கோவிலை மீட்டார். விஜயதசமி நாளில் சிவகங்கையை மீட்டார். குயிலிக்கு தாலி அணிவித்து நடுகள் நட்டார். இதில் சரின்னு பார்த்தீங்கன்னா முதல் பாயிண்ட்டும் 2வது பாயிண்ட்டும் சரி, 3வது பாயிண்ட்டு தவறு. குயிலிக்கு தாலி அணிவித்து நடுகள் நடல, உடையாள் அப்படிங்கிறவங்களுக்கு தான் அவங்க கையில் வச்சிருந்த தாலியை அணிவித்து நடுகள் நட்டிருப்பாங்க. அப்போ 1ம் 2ம் சரி. அடுத்த வினா, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. வேல்நாச்சியாரின் காலம் 1730 முதல் 1796 வரைக்கும். வேல்நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1772.
ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலுநாச்சியார். இதில் சரியானது முதல் பாயிண்ட்டும் 3வது பாயிண்ட்டும் சரி. 2வது பாயிண்டில் தவறு இருக்குது. சிவகங்கை மீட்ட ஆண்டு 1780. அப்போ 1ம் 3ம் சரி. அடுத்து நாம் பார்க்க போகிறது இலக்கணம். 4 வகை சொற்களை பார்க்க போகிறோம். கேள்வியை பாருங்கள். இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? இலக்கண அடிப்படையில் சொற்கள் 4 வகைப்படும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். அடுத்த வினா, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. மற்று ஐ ஆகியவை இடைச்சொற்கள் ஆகும். இடைச்சொற்கள் தனித்து இயங்கும். பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும். இதற்கான விடை முதல் பாயிண்ட்டும் 3வது பாயிண்ட்டும் சரி. 2வது பாயிண்ட் தவறு. இடைச்சொற்கள் தனித்து இயங்காது. இடைச்சொற்கள் தனித்து இயங்காது அப்படின்னு வந்திருக்கணும். அப்போ விடை 1ம் 3ம் சரி. அடுத்த வினா, பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வரும் சொல் எது? பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வரும் சொல் உரிச்சொல் என்பது சரி. உரிச்சொல். அடுத்த வினா, பொருத்துக. சரியாக பொருத்தணும். பெயர்ச்சொல் என்பது பெயரை குறிக்கும். கண், நன்மை, ஓடுதல் இதெல்லாமே பெயரை குறிக்கக்கூடியது. வினைச்சொற்கள் என்பது வினையை குறிக்கக்கூடியது. வா, போ, எழுது இதெல்லாமே வினைச்சொற்கள். இடைச்சொற்கள் என்பது மற்று ஐ. உரிச்சொற்கள் என்பது மா, சால இது உரிச்சொற்கள். அடுத்த வினா, சொல் வகையை அறிந்து பொருந்தாத சொல்லை வட்டமிடுக. இது புக் பேக் கொஷினுங்க. இதில் சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா ஐ என்பது இடைச்சொல், மற்று கூ எல்லாம் இடைச்சொற்கள். படித்தால் என்பது இது வினைச்சொல்லாக வரும். அப்போ இது பொருந்தாதது. அடுத்த வினா, சொல்வகையை அறிந்து பொருந்தாத சொல்லை வட்டமிடுக. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா மதுரை அப்படிங்கிறது இடத்தை குறிக்கக்கூடியது, பெயர்ச்சொல். சித்திரை என்பதும் பெயர்ச்சொல். கால் என்றால் காற்று, இதுவும் பெயர்ச்சொல். ஓடினான் என்பது வினைச்சொல். அப்போ இதுதான் பொருந்தாது. அடுத்த வினா பாருங்கள். சொல் வகையை அறிந்து பொருந்தாத சொல்லை வட்டமிடுக. இதுக்கான பதில் சென்றால் என்பது வினைச்சொல், வந்த என்பது வினைச்சொல், நடந்து என்பது வினைச்சொல், சித்திரை என்பது பெயர்ச்சொல். இது தவறு. அடுத்த வினா, சொல்வகையை அறிந்து பொருந்தாத சொல்லை வட்டமிடுக. மா என்பது உரிச்சொல், ஐ, மற்று இந்த எல்லாமே இடைச்சொற்கள். அப்போ இதுதான் பொருந்தாது. அடுத்த வினா பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. வ.உ. சிதம்பரனார் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார். அவர் வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் என்னும் பன்முகத்தன்மை பெற்றிருந்தார். 1906 அக்டோபர் 10 சுதேசி நாவாய்ச் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார். இதில் சரின்னு பார்த்தீங்கன்னா முதல் 2 பாயிண்ட்டும் சரி. 3வது பாயிண்டில் தவறு இருக்குது. அக்டோபர் 10 கிடையாது, அக்டோபர் 16 பதிவு பண்ணியிருப்பார். 1906 அக்டோபர் 16. அப்போ 1ம் 2ம் சரி என்பது ஆன்சர். அடுத்த வினா, சரியான பொருத்தத்தை அறிக. எது சரியான பொருத்தம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். உயிர் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்னாடி ஓர் வரணும், இது சரிங்க. உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு வரணும், இது கரெக்டுங்க. உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அஃது தான் வரணும், அது வரக்கூடாது. உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அஃது வரக்கூடாது, அது வரணும். இதுவும் தவறு. அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா 1ம் 2 மட்டும் சரி. நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். உயிரெழுத்துன்னா ஓர் வரணும், உயிரெழுத்துன்னா அஃது வரணும், உயிர்மெய் எழுத்துன்னா ஒரு அல்லது அது வரணும். சரிங்களா? அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றை பொறுத்துக. சரியாக இதை பொறுத்துனுங்க. ஓர் ஊர் கரெக்டு, ஒரு நகரம், அஃது இங்கே உள்ளது, அது நன்றாக உள்ளது. அடுத்த வினா பாருங்கள். சரியான தொடரை கண்டறிக. எது சரியாக இருக்குன்னு சொல்லணும். உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும், இங்கே கரெக்டாக வந்திருக்கு. உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும், இங்கே கரெக்டாக வந்திருக்கு. இதுதான் ஆன்சர். அடுத்த வினா, சரியான தொடரை கண்டறிக. உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும், உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும். அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கு, உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு வந்திருக்கு. இங்கே குறில் ஓ வந்திருக்கணும், நெடில் போட்டிருக்காங்க, பரவாயில்ல பார்த்துக்கோங்க. அப்போ விடைன்னு பார்த்தா இதுதான் ஆன்சர். ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். அடுத்த வினா பாருங்கள். சரியான தொடரை கண்டறிக.
இதில் எது சரி சொல்லணும்? இதுக்கான பதில் உயிரெழுத்துனா அதுக்கு முன்னாடி அஃது வரணும். அப்போ இங்கே வந்திருக்கு, இதுதான் ஆன்சர். அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. அடுத்த வினா, சரியான தொடரை கண்டறிக. இதுக்கான பதில் உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி அதுதான் வரணும். அப்போ இதுதான் ஆன்சர். அது நகரத்திற்கு செல்லும் சாலை. அடுத்த வினா பாருங்கள், சரியான தொடரை கண்டறிக. எது சரியான தொடர் சொல்லணும்? உயிரெழுத்துக்கு முன்னாடி அஃது வரணும். இது வந்து உயிரெழுத்து. ஓ என்பது உயிரெழுத்து, அஃது வரணும். அஃது ஒரு இனிய பாடல் என்பது சரி. இதுதான் ஆன்சர். அடுத்த வினா, அகர வரிசைப்படுத்துக. அகர வரிசையில் அமைக்கணும். இதுக்கான பதில் இதுதான் ஆன்சர். பழங்கள், அடுத்தது பாரதம், புதுமை, பூமி, பெண்கள். இதுதான் சரியான வரிசையில் அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்த வினா பாருங்கள், கடைசி வினா. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய வீடியோவில் 40 வினா பார்த்துருக்கோங்க. இந்த 40 வினாவில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது? மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இது வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த வீடியோவுக்கான லிங்க்கை கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்துருங்க. கடைசி வினா பாருங்கள், பேட்ரியாட்டிசம்னா நாட்டுப்பற்று, ஆர்ட் கேலரினா கலைக்கூடம், லிட்ரேச்சர்னா இலக்கியம், நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டினா மெய்யுணர்வு. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைய இயலை சிறப்பாக முடிச்சிட்டோம். நாளைக்கு காலையில் 5 மணிக்கு இயல் 8 பகுதியிலேருந்து டெஸ்ட்டு வரும். படிச்சுட்டு வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு காலையில் வீடியோவில் நம்ம அனைவரும் சந்திப்போம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள்.